ராகுல் காந்திலாம் அழைத்து விஜய் கிட்ட பேசினார். நிறைய பேருக்கு தெரியாது, கிட்டத்தட்ட ஒரு 15 வருடங்களுக்கு மேலாக விஜய் அவர்களும் ராகுல் காந்தி அவர்களும் ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸ். அடிக்கடி ஃபோனில் பேசிப்பாங்க. ஓகேங்களா, அந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்படி இருக்கும்போது விஜய் அவர்கள்ட்ட வந்து ராகுல் காந்தி பேசினதை வந்து திமுகவால் பொறுத்துக்க முடியல. அது ஒரு விஷயம். அதை தாண்டி வந்து ஏன்னா இந்த விஷயமே கரூரில் நடந்த விஷயமே ஒரு கட்டத்துக்குல அன்னைக்கு இரவு வரைக்கும் வந்து விஜய் மேலே தான் எல்லாம் பழி சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அது எப்படி மாறுச்சுன்னா திமுகவுக்கு எதிராக மாறுச்சு. அப்படி மாறும்போது இவங்க எப்படி பண்ணாங்கன்னா திமுக தரப்பில் லைக் எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியல. ரியாக்ட் பண்ணுறது தெரியல. அவங்க அதுக்கப்புறம் தான் சிஎம் வந்து இந்த மாதிரி சொன்னார், யாரும் வந்து இதை பற்றி அவதூறு பரப்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அதன் பிறகு தான் வந்து 25 பேர் மேலே வந்து வழக்கு போட்டாங்க. ஃபெலிக்ஸ்லாம் வந்து கைது செய்யப்பட்டார். ஓகேங்களா. ஆனால் திமுக தரப்பில் திமுக ஐடி விங் ஆகட்டும், திமுக ஆதரவு பத்திரிகைகள் எல்லாம் தொடர்ந்து பேசிட்டு தான் இருந்தாங்க. இது காரணம் விஜய் தான் விஜய். அவங்களே ஏன் கைது பண்ணல? ஒரு ஆணையம் அமைக்கப்பட்டது. அந்த ஆணையமே வந்து என்ன பதில் சொல்ல விசாரணை நடத்தி முடிக்கல. அதுக்குள்ளேயே வந்து திமுக பத்திரிகையாளர்களும் திமுக ஊடகங்களும் திமுக நிர்வாகிகளும் அப்படி பேசலாமா? அப்போ வந்து இந்த தரப்பை நீங்கள் அரெஸ்ட் பண்ணுற மாதிரி அவங்க மேலேயும் வழக்கு போட்டு அரெஸ்ட் பண்ணுறோம், ஏன் பண்ணல? இதெல்லாம் ஒரு சார்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் பாஜக தரப்பினர் இது திமுக அரசியல் செய்யணும்னு உள்ளே வந்தாங்க.